தமிழா நாளே நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாளே, தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே. என் வீடு தாய் தமிழ்நாடு என்றே சொல்லடா, என் நாமம் இந்தியன் என்றே என்றும் நில்லடா. தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா நாடும் நம் நாடே. சுதந்திரம், சகோதரத்துவம், தேசத்தின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு இந்திய அரசியலமைப்பு வேற்றுமையில் ஒற்றுமையை சின்னமாக பிரதிபலிக்கிறது. ஒவ்வொரு நபரும் எடுத்துக்காட்டுகின்றன. இறையாண்மை அரசியலமைப்பின் முகப்புரையின் ஆரம்ப வார்த்தைகள், அதாவது இந்திய மக்களாகிய நாங்கள் இறுதி இறையாண்மை இந்திய மக்களிடையே உள்ளது மற்றும் அரசாங்கங்களும் அதன் அமைப்புகளும் அதன் அதிகாரத்தை இந்திய மக்களிடமிருந்து பெற்றுகின்றன என்பதை தெளிவாக அறிவிக்கிறது. இந்த வார்த்தை முழுமையான அரசியல் சுதந்திரத்தையும் குறிக்கிறது. அனைத்து வெளிப்புற சக்திகளிலிருந்தும் அதன் சொந்த விருப்பத்திலிருந்தும் விடுபட்ட நாடு. இறையாண்மை அரசியல் முறை சோசலிசம். நமது அரசியலமைப்பு சட்டத்தில் பல விதிகள் உள்ளன. இது நமது நாட்டின் நலன்புரிய அரசை மேம்படுத்தும் கொள்கையை தெளிவுபடுகிறது. இது தற்போதுள்ள அனைத்து துறைகளிலும் சுரண்டலற்றது. சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நீதியானது தேசிய வாயுவின் அனைத்து நிறுவனங்களையும் முறியடிக்கும் சமூக ஒழுங்கை மேம்படுத்துவதற்கு அரசு கடமைப்பட்டுள்ளது. சோசலிசத்தின் முக்கிய நோக்கம் அனைவருக்கும் அடிப்படை குறைந்தபட்சம் வழங்குவதாகும். சோசலிசம். நமது அரசியலமைப்பு சட்டத்தின் பல விதிகள் உள்ளது. இது நமது நாட்டின் நலன்புரிய அரசை மேம்படுத்தும் கொள்கையை தெளிவுபடுத்துகிறது. இது தற்போதுள்ள அனைத்து துறைகளிலும் சுரண்டலற்று சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நீதியான தேசிய வாழ்வின் அனைத்து நிறுவனங்களையும் முறியடித்து சமூக ஒழுங்கை மேம்படுத்துவதற்கு அரசு கடமைப்பட்டுள்ளது. சோசலிசத்தின் முக்கிய நோக்கம் அனைவரையும் அடிப்படை குறைந்தபட்சம் வழங்குவதாகும். அரசுக்கு எந்த மதமும் இருக்காது, எல்லா மதங்களுக்கும் சமமான பாதுகாப்பு இருக்கும் என்பது அந்த சொல்லின் பொருள். நமது நாட்டில் மதச்சார்பின்மை என்ற இலட்சிய கருத்து அரசு அந்த
மதத்தினாலோ அல்லது மத கருத்தினாலோ வழிநடப்படவில்லை என்பதை நிலைநிறுத்துகிறது. நீதி. நீதி என்ற சொல் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் என வரையறையை நிறைவு செய்யும் 3 கூறுகளை உள்ளடக்கியது. சமுதாயத்தில் ஒழுங்கை நிலைநாட்ட குடிமக்களிடையே நீதி அவசியம். அடிப்படை உரிமைகள் மற்றும் இந்திய அரசியல் அமைப்பின் மூலம் வழங்கப்பட்ட மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகளின் பல்வேறு விதிகள் மூலம் நீதி உறுதியளிக்கப்படுகிறது. நீதி. நீதி என்ற சொல் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் என வரையறையை நிறைவு செய்யும் 3 கூறுகளை உள்ளடக்கியது. சமுதாயத்தில் ஒழுங்கை நிலைநாட்ட குடிமக்களிடையே நீதி அவசியம். அடிப்படை உரிமைகள் மற்றும் இந்திய அரசியல் அமைப்பின் மூலம் வழங்கப்பட்ட மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகளின் பல்வேறு விதிகள் மூலம் நீதி உறுதியளிக்கப்படுகிறது. நீதி. நீதி என்ற சொல் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் என வரையறையை நிறைவு செய்யும் 3 கூறுகளை உள்ளடக்கியது. சமுதாயத்தில் ஒழுங்கை நிலைநாட்ட சமத்துவம் என்ற வார்த்தையின் அர்த்தம் சமூகத்தின் எந்த பிரிவுக்கும் சிறப்பு சலுகைகள் இல்லை மற்றும் அனைத்து மக்களும் எந்த பாகுபாடும் இல்லாமல் எவற்றிலும் சம வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன. மக்கள் சமத்துவம் என்ற வார்த்தையின் அர்த்தம் சமூகத்தின் எந்த பிரிவுக்கு சிறப்பு சலுகைகளை இல்லை மற்றும் அனைத்து மக்களுக்கும் எந்த பாகுபாடும் இல்லை, எல்லாவற்றிலும் சம வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. மக்கள் வாழ்வாதாரத்திற்கு ஆரோக்கியமான சூழலை உருவாக்க சமூகத்தில் இருந்து அனைத்து வகையான பாகுபாடுகளையும் அகற்றுவதற்கு சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சுதந்திரம். சுதந்திரம் என்பது மக்கள் தங்கள் வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுப்பதற்கும் சமூகத்தில் அரசியல் பார்வைகள் மற்றும் நடத்தைகளை கொண்டிருப்பதற்கும் சுதந்திரம் என்று பொருள். குடிமக்களின் எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் பார்வைகளின் அடிப்படையில் நியாயமற்ற கட்டுப்பாடுகளை விதிக்க முடியாது. ஆனால் சுதந்திரம் என்பது எதையும் செய்வதற்கான சுதந்திரம் அல்ல. ஒரு நபர் எதையும் செய்ய முடியும், ஆனால் சட்டத்தால் நிர்ணயிக்கப்பட்ட வரம்புக்குள். பொது சீர்கேட்டை உருவாக்கும் எதுவும் சுதந்திரத்தின் கீழ் வர முடியாது. சுதந்திரம் என்பது எந்த வகையிலும் முழுமையான சுதந்திரம் என்பதை புரிந்து கொள்வது அவசியம். இந்த வரம்புகள் அல்லது நியாயமான கட்டுப்பாடுகள் சுதந்திரம் என்ற பெயரில் காயங்களை தவிர்ப்பதற்காக அரசியலமைப்பால் அமைக்கப்பட்டுள்ளன. சுதந்திரம். சுதந்திரம் என்பது மக்கள் தங்கள் வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுப்பதற்கும் சமூகத்தில் அரசியல் பார்வைகள் மற்றும் நடத்தைகளை கொண்டிருப்பதற்கும் சுதந்திரம் என்று பொருள். குடிமக்கள் எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் பார்வைகளின் அடிப்படையில் நியாயமற்ற தங்கள் வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுப்பதற்கு சமூகத்தில் அரசியல் பல்வகை மற்றும் நடத்தைகளை கொண்டிருப்பதற்கு சுதந்திரம் என்று பொருள். குடிமக்களின் எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் பல வகைகளின் அடிப்படையில் நியாயமற்ற கட்டுப்பாடுகளை சகோதரத்துவம் என்ற வார்த்தையின் அர்த்தம் சகோதரத்துவ உணர்வு மற்றும் நாட்டிற்கும் அனைத்து மக்களுக்கும் உணர்வு பூர்வமான பற்றுதல். எல்லோரும் ஒரே மண்ணின் பிள்ளைகள் என்று நம்புவதற்கும் ஒருவரோடு ஒருவர் இணைந்திருப்பதற்கும் உதவும் உணர்வை இது கூறுகிறது. சகோதரத்துவம் என்பது சமூக விதிமுறைகள் அல்லது விதிமுறைகளுக்கு மேலானது. அது சாதி, வயது அல்லது பாலினத்திற்கு மேலான உறவு. சகோதரத்துவம் தேசத்தின் கண்ணியத்தையும் ஒற்றுமையையும் வளர்க்க உதவுகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையானது அரசியலமைப்பிற்கு வழிகாட்டுதலையும் நோக்கத்தையும் கொடுக்கும்போது யாருக்கும் எந்த
அதிகாரத்தையும் மேன்மையையும் வழங்கவில்லை. இது அரசியலமைப்பின் அடிப்படைகளை மட்டுமே வழங்குகிறது. சகோதரத்துவம் என்ற வார்த்தையின் அர்த்தம் சகோதரத்துவ உணர்வு மற்றும் நாட்டிற்கும் அனைத்து மக்களுக்கும் உணர்வு பூர்வமான பற்றுதல். எல்லோரும் ஒரே மண்ணின் பிள்ளைகள் என்று நம்புவதற்கும் ஒருவரோடு ஒருவர் இணைந்திருப்பதற்கும் உதவும் உணர்வை இது குறிக்கிறது. சகோதரத்துவம் என்பது சமூக விதிமுறைகள் அல்லது விதிமுறைகளுக்கும் மேலானது. அது சாதி, வயது அல்லது பாலினத்திற்கும் மேலான உறவு. சகோதரத்துவம் தேசத்தில் கண்ணியத்தையும் ஒற்றுமையும் வளர்க்க உதவுகிறது. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் முகப்புரையானது. அரசியல் அமைப்புக்கும் வழிகாட்டுதலையும் நோக்கத்தையும் கொடுக்கும்போது யாரும் எந்த அதிகாரத்தையும் மென்மையும் வழங்கவில்லை. இது அரசியல் அமைப்பின் அடிப்படைகளை மட்டுமே வழங்குகிறது. சகோதரத்துவம் என்ற வார்த்தையின் அர்த்தம் சகோதரத்துவம் உணர்வு மற்றும் நாட்டிற்கு அனைத்து மக்களுக்கும் உணர்வுபூர்வமான பற்றுதல். எல்லோரும் ஒரே மண்ணின் பிள்ளைகள் என்று நம்புவதற்கும் ஒருவரோடு ஒருவர் இணைந்திருப்பதற்கும் உதவும் உணர்வு இது குறிக்கிறது. சகோதரத்துவம் என்பது சமூக விதிமுறைகளை அல்லது விதிமுறைகளுக்கு மேலானது. தேசத்தின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு. தேசத்தின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு என்பது நாட்டின் அடிப்படை குணநலமாகும். இதன் மூலம் பல மதங்கள், மொழிகள், பண்பாடுகள் மற்றும் சமுதாயங்கள் ஒரே நாட்டின் குடிமக்களாக இணைகின்றன. ஒருமைப்பாடு ஒருவருக்கொருவர் மதிப்பு கொடுத்து ஒற்றுமையாக வாழ்வதற்கான அடிப்படையாக உள்ளது. இதன் மூலம் தேசத்துக்கு ஒரு சீரான அடையாளமும் வளமான எதிர்காலமும் உருவாகும். ஒற்றுமை என்பது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன பல வண்ண மலர்களால் ஆன பூமாலையை போன்றது. ஒவ்வொரு மலரும் தனித்துவம் வாய்ந்தது. ஆனால் இணைந்தால் ஒரு அழகிய மாலையாக உருவாகிறது. ஒற்றுமை நாம் அனைவரையும் இணைக்கும் பலமாகும். ஒருமைப்பாடு நம் அனைவரையும் வலுவுடைய செய்யும் சக்தியாகும். மற்றும் ஒருமைப்பாடு முகவுரை மற்றும் அரசியலுக்கு சகோதரத்துவம் என்ற வார்த்தையை வலியுறுத்துவதன் மூலம் நாடு தனது மக்களிடையே ஒற்றுமை வளர்க்க முயல்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறது. நமது சுதந்திர போராட்ட வீரர்களின் கொடையான நமது நாட்டின் சுதந்திரத்தை தக்க வைக்க தேசத்தின் ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் அப்படியே பேணுவது குறிப்பிடுகிறது. ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு முகவுரை மற்றும் அரசமைப்பு சகோதரத்துவம் என்ற வார்த்தையை வலியுறுத்துதல் மூலம் நாடு தனது மக்களிடையே ஒற்றுமையை வளர்க்க முயல்கின்றது என்பதை தெளிவுபடுத்துகின்றது. நமது சுதந்திர போராட்ட வீரர்களின் கொடையான நமது நாட்டின் சுதந்திரத்தை தக்க வைக்க தேசத்தின் ஒற்றுமையை ஒருமைப்பாட்டையும் அப்படியே பேணுவது